நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே யூனிட் 6ல் தமிழ் சமூகம், தமிழ் சொசைட்டி பார்த்துருந்தோம். அதில் நம்ம பக்தி இலக்கியம் டாபிக் தான் பார்த்தோம். அந்த பக்தி இலக்கியம் டாப்பிக்கில் ஆழ்வார்கள், அவங்க 12 ஆழ்வார்களை பற்றி பார்த்துட்டு வந்தோம். அதில் நம்ம ஏற்கனவே ஒரு 6 ஆழ்வார்களை பார்த்துருக்கோம். யாராருன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஷார்ட்கட்டு, பொய் சொன்னால் பூதம் பேய்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டு சொல்லியிருந்தோம். பொய்யை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் முடிஞ்சு 3 பேர். 4வது பார்த்தீங்கன்னா யார், திருமலிசை. நம்ம 4வது ஆழ்வார் யார், திருமலிசை ஆழ்வார். 5வது யார், நம்ம பெருசு யார், நம்ம பெரிய ஆழ்வார். 6வது பார்த்தீங்கன்னா ஆண்டாள். இவங்க 6 பேர்த்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இவங்க எங்கே பிறந்தாங்க, என்ன அம்சமாக பிறந்தாங்க, என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்கன்றதையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற ஆழ்வார், அடுத்த ஆழ்வார் பார்த்தீங்கன்னா 7வது. இவர் குலசேகர ஆழ்வார். 7வது ஆழ்வார் யார், குலசேகர ஆழ்வார். இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருவஞ்சைக்களம். இவர் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருவஞ்சைக்களம் அப்படின்றதில் பிறந்திருக்காரு. இவர் என்ன அம்சமாக பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கௌத்துவமணி அம்சம். என்ன அம்சமாக பிறந்திருக்காரு, கௌத்துவமணி அம்சமாக இவர் பிறந்திருக்காரு. நமக்கு ஷார்ட்கட்டில் தான் பார்க்கணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் இவரை கௌத்துவமணிலாம் பார்த்துக்கிறேன்னா, குலசேகர ஆழ்வார் குளத்துமணி அம்சமாகவே பிறந்திருக்காருன்னு நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. குலசேகர ஆழ்வார் குளத்துமணின்னு. அங்கே நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது குளத்துமணி, அங்கே நினைக்கல நீங்கள் கௌத்துவமணின்னு உங்களுக்கு வந்துடும். அதனால் அதை தாராளமாக எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், குலசேகர ஆழ்வார் குளத்துமணி அம்சமாகவே பிறந்துட்டார். அந்த குளத்துலேருந்து அந்த வஞ்சையை என்னன்னு எடுத்துக்கோங்க, நஞ்சைன்னு எடுத்துக்கோங்க. நஞ்சைன்னா வயல். அப்போ அந்த குளத்தில் இருந்து அந்த நஞ்சையில் தண்ணி எடுத்து தான் என்ன அந்த களத்துக்கு பாய்ச்சுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ குளம் எங்கே பிறந்தார், நஞ்சையில் தான் பிறந்தார். என்ன அம்சமாக பிறந்தார், குளத்துமணி அம்சமாகவேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் திருவஞ்சை களத்தில் பிறந்தார். என்ன ஒன்று, கௌத்துவமணி அம்சமாக இவர் பிறந்திருக்காரு. இவரை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சேர நாட்டு மன்னர் மரபில் வந்த வைணவர் குலசேகர. இவர் ஒரு மன்னர் பரம்பரையில் வந்திருக்காங்க. சேர நாட்டிலிருந்து வந்த வைணவர் இவர் குலசேகரன்றாங்க. அதே மாதிரி சைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சேர நாட்டு மன்னர் மரபில் இருந்த சைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சேரமான் பெருமாள் நாயனார். இவர் தான் சேர நாட்டு மன்னர் மரபில். நம்ம பன்னீர் திருமுறைகள் பார்ப்போம்ல, சைவர்கள் அவங்க பார்க்கும்போது இந்த டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம குலசேகர ஆழ்வாரோட வேறு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோ. இதுதான் இவரோட வேறு பேர். அந்த திருவஞ்சை களம்ன்றது எங்கே இருக்குன்னா கேரளாவில், சேர நாடு தானே. அப்போ கேரளாவில் தான் இருக்குது. கேரளாவில் என்ன இருக்குது, கோழிக்கோடு இருக்குது. கோழிக்கோடு அங்கே தானே இருக்குது. அப்போ குலசேகர ஆழ்வாருக்கு வேறு பேர் என்னது, கோழிக்கோ. கொல்லிக்காவலன், கூடல் நாயகன். இவருக்கு இன்னொரு பேர் என்னது, கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் அப்படின்ட்டு பேர். அந்த கொல்லிமலையும் கேரளா இருக்கிறதாவே நீங்கள் வச்சுக்கோங்க. கூடல் திருவிழாவுக்கு அந்த கேரளாவில் அந்த சேர நாட்டில் திருவிழாவுக்கு அனைவரையும் மன்னர் மரபில் கூடல் பண்ணுற வச்சுக்கோங்க. அப்போ கூடல்னு வந்தாலும் குலசேகர ஆழ்வார், கொல்லின்னு வந்தாலும் குலசேகர ஆழ்வார், கோழிக்கோன்னு வந்தாலும் கோழிக்கோடு குலசேகர ஆழ்வார். அப்போ குலசேகர ஆழ்வாரோட வேறு பேர் என்ன பாருங்கள், கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோ. இதுதான் இவரோட வேறு பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா ராமனுக்கு தாலாட்டு பாடியவர். என்னது, ராமனுக்கு தாலாட்டு பாடியவர் குலசேகரர். நம்ம ஏற்கனவே ஷார்ட்கட் போட்டாச்சு. என்ன போட்டிருக்கோம், ராம குலம் அப்படின்னு போட்டிருக்கோம். பெரிய கண்ணு அப்படின்னு போட்டு வச்சுருந்தோம்னா அப்போ கண்ணனுக்கு பாடியவர் பெரிய ஆழ்வார், ராமனுக்கு பாடியவர் குலசேகர ஆழ்வார். இது ஏற்கனவே நம்ம பெரிய ஆழ்வாருக்கு நம்ம பார்த்தாச்சு. அப்போ ராமகுலம் தான் அந்த இதோட ஷார்ட்கட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ராமனிடம் பக்தி கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் தான் சொல்கிறாங்க. கண்ணனிடம் பக்தி கொண்டவர் பெரிய. நம்ம அப்போ தான் ஏற்கனவே ஷார்ட்கட் போட்டோம்ல, பெரிய கண்ணுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆழ்வார்கள் யார், கண்ணன்கிட்ட தான் பக்தியாக இருந்திருக்காங்க. இவர் மட்டும்தான் என்னது, ராமன்கிட்ட பக்தியாக இருந்திருக்கார். யார், குலசேகர ஆழ்வார் தான். ஸ்ரீரங்கத்தில் 3வது முதலில் இவர் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு குலசேகர வீதின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஆத்தர் மட்டும்தான் இப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கூல் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த திருமங்கை ஆழ்வார் நம்மளோட ஸ்கூலில் 10th புக்கில் திருவங்கரத்தில் 3வது மைல் சுவரை இவர் கட்டியிருக்காருன்னு சொல்லி ஸ்கூல் புக்கிலையும் இதுலேயுமே சொல்லியிருக்காங்க. ஆனால் விசாரித்த வரையில் யார் பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் தான் கட்டியிருக்காங்கன்ற ஒரு தகவலும் வருது. ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கிறனா நம்ம இதை தாராளமாக ஏற்றிக்கலாம். திருவங்கரத்தில் 3வது மைல் சுவரை கட்டியிருக்கு, இவருக்கு குலசேகர வீதினே அங்கே பேர் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இதை சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன, இவரோட மேற்கோள்கள் பாடல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், வானாலும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன். ரொம்ப முக்கியமானது. பழைய ஓல்டு 10th புக்கில் இது இருக்குது.
இந்த கேள்வி இதே வரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கூட பாருங்கள் தாராளமாக. இந்த பாடல் பழைய 10th புக்கில் அப்படியே இருக்குது. இது ஓயாமல் இந்த பாடல் கேட்டுருங்க. என்ன சொல்கிறாங்க? வானாலும் செல்வமும் மன்னரசும் ஞான் வேண்டேன். ஆக்சுவலாக இவரே ஒரு மன்னர். இந்த வானாள்ற அந்த இதுவும் செல்வமும் எனக்கு அரசு எதுவுமே எனக்கு வேண்டாம். தேனூர் பூஞ்சோலையில் திருவெங்கட சுனையில், அந்த பூஞ்சோலையில் இருக்க திருச்சுனை அந்த குளத்தில் வந்து மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனோன்னு சொல்கிறார். என்னது? அந்த பெருமாள் இருக்கிற குளத்தில் மீனாக பிறக்கிற எனக்கு விதியுடைய ஆண்பனே அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடலை பாடுறாரு. இந்த பாடல் வந்திருக்கு. வானாலும் செல்வம் மன்னரசி ஆண் வேண்டேன்னு ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின் இதில் வந்திருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவருக்கு இது சொல்லலாம். ஆனால் நீங்கள் பக்கத்தில் எழுதிக்கங்க. இவர் 2 நூல் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி. என்ன எழுதியிருக்காரு? பெருமாள் திருமொழி. ஃபஸ்ட்டு வந்து வெறும் திருமொழி. நீங்கள் வெறும் திருமொழின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக யாரை கொண்டு போய் போட்டுடலாம்? பெரிய ஆளை போட்டுடலாம். ஆண்டாள் திருமொழி எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு நாச்சியார்னு பேர் இருக்குங்களா, அதுக்கு பேர் என்னது? நாச்சியார் திருமொழி. இப்போ குலசேகர ஆழ்வார் என்ன எழுதியிருக்காரு? இது திருமொழி வந்து பெருமாளை நினச்சே திருமொழி இவர் எழுதியிருக்கனால இவருக்கு பேர் என்னது? பெருமாள் திருமொழின்றதை எழுதியிருக்காரு. இதில் இல்லை, நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறாள் குலசேகர ஆழ்வார் எழுதினது பெருமாள் திருமொழி அப்படின்றத நீங்கள் எழுதிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நூல் என்னென்னா முகுந்த மாலை. இவர் என்ன எழுதியிருக்காரு? முகுந்த மாலை எழுதியிருக்காரு. நீங்கள் இதில் எப்படின்னா அந்த தசதாரம் படத்தில் கூட பார்க்கலாம். அந்த பாடல் கூட வரும், முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா அப்படின்ட்டு. அப்போ அந்த முகுந்த மாலையை எழுதினவர் இவர் தான். 2 நூல் எழுதியிருக்காரு. என்னது? பெருமாள் திருமொழி, முகுந்த மாலை. இன்னொரு நூல் இருக்குது இதிலேயே, முதுமொழி மாலைன்னு. நீங்கள் இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. முதுமொழி மாலை யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உமர் புலவர் எழுதியிருப்பார். அப்போ ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு இவர் எழுதின நூல் எதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் அதை தான் வைப்பாங்க. நம்மளுக்கு கண்ணு பார்த்தோன்னே அங்கே போகும் அப்படின்ட்டு. டிஎன்பிசி ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாருமே படிச்சுட்டு வராங்க. படிக்காமலாம் இல்லை, படிச்சுட்டு வர்ற 3 மணி நேரத்தில் உன்னை என்ன தவறு செய்ய வைக்க முடியும் அப்படின்னு தான் அவங்களோட கண்ணோட்டமாகவே இருக்கும். நீ தவறை மட்டும் சரி பண்ணுறது தான். அதனால தான் கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணி தான் போடவே செய்யணும். ஆப்ஷன் ஏல அவன் உடனே வச்சா நீங்கள் உடனே கை வச்சிடவும் கூடாது. ரொம்ப கவனமாக தான் அதை கை வைக்கணும். ஆப்ஷன் ஏவை வந்து ஏன்னா நம்ம வேகமான தவறு செய்கிறதுக்கு அது இதாக இருக்கும். ஏன்னா அங்கே 3 மணி நேரத்தில் நம்ம அடிக்கின்றதுங்கள வேகமாக போவோம். அப்படின்றப்ப ஏல டக்குன்னு முதுமொழி மாலை வச்சு நம்ம இவர் தான் எழுதியிருக்காருன்னு போயிடக்கூடாது. இவர் எழுதினது முகுந்த மாலை. அதனால தான் உங்களுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்கிறேன், முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தான்னு அந்த பாடல் கொண்டு இருக்கேன். அப்போ முகுந்த மாலை எழுதின இவர் தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்து தான் டர்ன் பண்ணுவாங்க எல்லாருமே. அப்படி தான் அந்த டிஎன்பிசியில் இப்போ குறிஞ்சிப்பாடில் 96ன்னு இருக்கும். அந்த 96 நம்பர் போட்டால் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் அவங்க எப்படி எழுதியிருப்பாங்கன்னா அந்த எழுத்தால் எழுதி வச்சுருவாங்க. இவ்வளோ தான் கிடச்சிச்சு, இது கிடைக்கல இப்படின்ட்டு ஒரு நம்பரை எழுதியிருக்கல மாற்றி எழுதுகிறப்ப நம்ம வாசிக்கிறப்ப வேகமாக வாசிக்கிறதில் அதை கவனிக்காமல் போயிடுவோம் அந்த கேள்வி தவிர. அதனால் அதை வந்து நீங்கள் கொஷினை ரொம்ப மைனூட்டாகவே வாசித்து கோடு போடணும் கொஷினில். ஆனால் அங்கே சொல்லுவாங்க அதெல்லாம் போடக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தாராளமாக நம்ம கொஷின்னு நம்ம கோடு போடலாம். நான்லாம் என் கொஷினில் பார்த்தீங்கன்னா கிறுக்கி தள்ளிடுவேன். அதில் கடைசி வரைக்கும் கோடு போடுவேன். கடைசியில் போய் பார்த்தா டக்குன்னு எதிர் சொல்லுன்னு வச்சுருவாங்க. ஏன்னா கவனிக்காமல் ஆப்ஷன் ஏல இருக்கும், இதுக்கு பொருள் இதுதான் சொல்லி அடிச்சிடுவோம். இந்த தவறுகளை சரி பண்ணிட்டாலே உறுதியாக வந்து ரிசல்ட்டை நோக்கி நகர்ந்துடும். ஒரு 10 கேள்வி இந்த மாதிரி தவறில் போயிடும். அந்த மாதிரி தவறு செய்ய வைக்க தான் பார்ப்பாங்க. அதை எப்படி சரி பண்ணணுன்னு தான் உங்களுக்கு நாங்கள் தேர்வுகளை வச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த தேர்வுகளில் வந்து நீங்கள் அந்த தவறுகளை எப்படி சரி செய்கிறன்றத ப்ராக்டிஸ் எடுக்கிறது தான் இங்கே உங்களுக்கு வேலையாகவே இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது குலசேகர ஆழ்வார் பார்த்தாச்சு. திருவஞ்சை களம் என்ன அம்சம், குளத்துமணி அம்சம்னு வச்சுட்டு 2 நூல், பெருமாள் திருமொழி, முகுந்த மாலை. இவருக்கு வேறு பார்த்தீங்கன்னா கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோ இவரோட வேறு பேர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா 8வது ஆழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார். 8வது ஆழ்வார் யார்? தொண்டரடி பொடியாழ்வார். இவர் என்ன வேலை பார்ப்பாருன்னா இறைவனுக்கு மாலை சாத்தி இறைவனை வணங்கிக்கிட்டே இருப்பார். அதுதான் இவரோட. எங்கே மாலை சாத்துறாருன்னு ஒரு மண்டபத்தில் சாத்துறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவர் பிறந்தது என்னது? திருமண்டங்குடி. இவர் பிறந்தது எங்கே? திருமண்டங்குடி. தொண்டு செய்கிறார். இறைவனுக்கு மாலை போட்டு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு மண்டபத்தில் இருக்க ஒரு பெருமாளுக்கு தொண்டு செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவர் பிறந்தது திருமண்டங்குடி. ஏற்கனவே ஒரு மாலை சாத்துறதான் அவர் வேலைனால அப்போ என்ன அம்சமாக பிறந்திருக்காரு? வனமாலை அம்சமாகவே பிறந்திருக்காரு. என்ன அம்சமாக பிறந்திருக்காரு இவர்? வனமாலை அம்சமாகவே இவர் பிறந்திருக்காரு. அப்போ தொண்டரடி போடுவார். எங்கே பிறந்தார்? மண்டபத்தில் பிறந்தார். இறைவனுக்கு மாலை சாத்துறதுனால இவர் வனமாலை அம்சம்னு நீங்கள் ஷார்ட்கட்டில் வச்சுக்கலாம், அங்கேயே எடுத்துக்கலாம். அப்போ தொண்டை செய்கிறவர் எங்கே இருக்கார்? மண்டபத்தில் இருக்கார். மாலா சாத்திரம் இதான் ஒரு வேலை. அப்போ ஊர் திருமண்டங்குடி, வனமாலை அம்சம். இவர் பேரை பார்த்தீங்கன்னா இயற்பெயர் விப்ரநாராயணன். இயற்பெயர் விப்ரநாராயணன். இதே மாதிரி நம்ம பெருசு
பெரியாழ்வாருக்கு பார்த்தீங்கன்னா இயற்பேர் என்னது? விஷ்ணு சித்தர்னு வரும். அவருக்கு என்ன வரும்? விஷ்ணு சித்தர். பெரிய ஆள், சித்தர் மாதிரி ஆளுனாலும் வச்சுக்கோங்க. அப்புறம் என்னது இன்னொரு பேர்? பட்டர் பிரான். அவர் பட்டரில் கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்காருல்ல, அதனால் பட்டர் பிரான். அந்த பொற்கிளி அறுத்தனால கிளியர் தாழ்வார்னு அவருக்கு வேறு பேர் இருக்குது. இப்போ அவருக்கு அப்போ இவருக்கு இயற்பெயர் விப்ரநாராயணன். தொண்டு செய்கிறவர் விப்ரநாராயணன். இந்த விப்ரநாராயணனுக்கு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தேவதேவி என்ற விலைமாதின் மையலுக்கு வசப்பட்டு சிறை சென்று இறைவனால் விடுவிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆடல் பெண்மணி இவர் என்ன செய்கிறாருன்னா, இறைவனை வணங்கிக்கிட்டே இருக்கார். இவரோட வேலை பெருமாள் இருக்கார், பெருமாளை சேவிக்கிறாரு. பெருமாளை சேவிச்சுட்டு அவருக்கு மாலை அணிவிச்சு விட்டு அவர் நினைப்பிலேயே வேறு எந்த சிந்தனைகள் இல்லாமையே இவர் பெருமாளை நினச்சே வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கார். அப்போ இந்த தேவதேவின்னு ஒரு ஆடல் மகள்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊருக்கு திருவிழா நடக்கும் பார்த்தீங்களா, அந்த திருவிழாவில் போய் நாட்டிய கச்சேரிகள் நடத்துவாங்க. ஒரு வாரம் 2 வாரம் தங்கி இருந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விழாவில் நாட்டிய கச்சேரிகள் நடத்திட்டு வருவாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவர் ஊருக்கு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இருக்கிற ஊருக்கு இவங்க வர்றாங்க. இவங்க தேவதேவி வரும்போது இவங்களோட அசிஸ்டண்ட் இருக்காங்கல்ல கூட, அவங்களும் வர்றாங்க. அப்போ முதல் நிகழ்ச்சி நடக்குது. ஊரே கூடியிருக்காங்க. கூடி நின்று அந்த இவர் பெருமாள் வணங்குற அருகில் உள்ள ஒரு மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. ஊரே கூடி அவங்களோட தேவதேவியோட நடன நிகழ்ச்சி எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஊரே பெருமையாக அவங்க அழகில் மயங்கி பேசுது. இப்படி அழகாக இருக்காங்க, அது இதுன்னு எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் தொண்டரடி பெருவாளை பார்த்தா அவங்கள கவனிக்கவே இல்லை. இவர் வேலையை பார்த்துருக்கார். அதை அந்த தேவதேவியோட அசிஸ்டண்ட் பார்த்து, உதவியாளர் பார்த்துட்டு தேவதேவிட்ட சொல்கிறாங்க, ஊரே உங்களை பற்றி பேசுது, பெருமையாக பேசுது, வைக்கிது. அம்புட்டு பேரும் உங்களை தான் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற இவரை தொண்டரடின்றவரை பாருங்கள், உங்களை அந்த தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவரை பாருங்கள், உங்களை கவனிக்க கூட இல்லை, சிறிது கூட உங்களை திரும்பி பார்க்கவே இல்லை. மற்ற எல்லோரும் உங்கள் அழகை பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இவர் உங்களை பற்றி திரும்பி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த உதவியாளர் அந்த தேவதேவிக்கு இவரை பற்றி சொல்லி வெறுப்பேற்றுறாங்க. அப்போ உடனே தேவதேவி, அது எப்படி நம்ம அழகில் மயங்காதவே இருப்பான், என்ன செய்வோம் பார்ப்போம்னு சொல்லிட்டு தொண்டரடி பொடியிட்ட போய் இவங்க பேசுகிறாங்க. பேசி எங்களை பெருமாளை பற்றி தெரிஞ்சு அப்படி இப்படின்னு முதல்ல பேச்சை கொடுத்து இவரை என்ன செய்கிறாங்கன்னா, அவரோட நெருங்கி பழகிறாங்க. அந்த நிகழ்ச்சிகள் நடக்கிற நேரத்தில் ஃபுல்லாக நெருங்கி பழகிட்டு இருக்காங்க. இவர் அவங்ககிட்ட பேச்சை கொடுத்து என்ன செஞ்சிட்டார், அப்புறம் தேவதேவியே நினச்சிக்கிட்டு இருக்காரு, பெருமாளை மறந்துடுறாரு. பெருமாளை சுத்தமாக மறந்துட்டு தேவதேவி கூட பேசிக்கிட்டே இருக்காரு. தேவதேவியோட பழக்கமாயிருச்சு. தேவதேவி அவங்க நினச்சது இவன் பெருமாள் நினைக்கிற நம்மளை கவனிக்கலைன்றதை இவங்க கவனிக்க வச்சு இவங்க நினப்பை அவருக்கு உண்டாக்கி விட்டுட்டாங்க. இவரும் தேவதேவி நினப்பிலே இருக்கார். கடைசியில் இவங்க இந்த திருவிழாவெலாம் முடிஞ்சோன்னே என்ன சொல்கிறாங்க, நான் என் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொண்டரடி கேட்குறாரு, ஊருக்கு போகிறீங்களா? எல்லாம் பேசி இப்படி இது பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் எங்களை விட்டுட்டு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தேவதேவி சொல்கிறாங்க, அந்த பெருமாள் போட்டிருக்காருல நகை, எல்லா நகையும் திருடி கொண்டு என்கிட்ட கொடுத்தா நீ என் கூடயே வா, உடனே நான் கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இவர் பெருமாள் நினப்பில் இருந்தவர் என்ன செய்கிறார், தொண்டரடி தேவதேவி நினப்பில் போய் பெருமாளில் இருந்த நகையை பூரா திருடிட்டு தேவதேவியை நோக்கி போயிட்டார். இப்போ ஊரில் கண்டுபிடிச்சிட்டாங்க, நகையை களவான்ட்டு போயிட்டார். போய் இது பண்ணிட்டாருன்னொடனே தொண்டரடியை போய் கைது பண்ணிட்டாங்க. மன்னரில் கைது பண்ணி தொண்டரடியை கொண்டு போய் எங்கே வச்சுட்டாங்க, சிறையில் வச்சுட்டாங்க. சிறையில் வச்ச பிறகு தான் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவதேவி என்ற விலைமாதின் மையலுக்கு வசப்பட்டு சிறை சென்று இறைவனால் விடுவிக்கப்பட்டவர். இவரை சிறையில் வச்சவனே இறைவனே மன்னரோட கனவில் சென்று தொண்டரடி பொடியை விட்டுருங்க, அவரை நான் தான் இது பண்ண வச்சேன், நீங்கள் அவரை மன்னிச்சு விட்டுருங்க, அவர் எனக்கு இவ்வளோ நாள் தொண்டு செஞ்சுட்டார், அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இறைவன் தான் இவரை எங்கேருந்து சிறையில் இருந்து வெளியே எடுத்து விடுறாரு. இந்த எதுக்கு விப்ரநாராயணன் ஷார்ட்கட் வச்சிங்கன்னா, இந்த மாதிரி விபரீத ஆசையை செஞ்சு மாட்டிக்கிட்டனால இவர் இயற்பெயர் விப்ரநாராயணன் ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. விபரீத ஆசையில் மாட்டினவர் யார், தொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்தவர் விபரீத ஆசை விப்ரநாராயணன் மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவர் பாடிய நூல் என்ன இருக்குது, ஒரு 2 இருக்குது. என்ன இருக்குது, ஏற்கனவே இவர் வனமாலை அம்சம் மாலை தானே போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் பாடினது என்னது, திருமாலை. இவர் பாடினது என்னது, திருமாலை. அது போக அந்த மண்டபத்தில் இருந்து பெருமாள் எழுச்சி பெறதுக்கு என்ன பாடுவார், திருப்பள்ளி எழுச்சி தொடர்ச்சியாக பாடிச்சுக்கிட்டே இருக்கார். என்னது, திருப்பள்ளி எழுச்சி. அங்கே பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடின மாதிரி இங்கே திருப்பள்ளி எழுச்சி இவர் படிப்பார். எப்படி குலசேகர ஆழ்வார் என்னது பெருமாள் திருமொழி முகுந்தமாலை பாடின மாதிரி குலசேகர ஆழ்வார் எப்படி பாடியிருக்காரு, தொண்டரடி பொடிவாளர் என்ன பார்த்துருக்காருன்னா திருமாலை. ஏற்கனவே இவர் மாலை சேர்த்தனால திருமாலையும் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்ட்டு இந்த 2 நூலையுமே இவர் படிச்சிருக்காரு. திருமாலுக்கு பாடியவர் தொண்டரடி பொடியாழ்வார். இதே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு திருப்பள்ளி பாடியவர் நம்ம மாணிக்க வாசகர். அது நம்ம
சைவம் பார்க்கல தாராளமாக பார்த்துடலாம். பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி பாடியவர் நம்ம பாரதியார். பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் நம்ம பாரதியார். நம்ம பாரதியார் தான் என்ன சொல்கிறாரு, இப்போ பார்த்தீங்கன்னா பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் நம்ம மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் அப்படின்ட்டு பாரதியார் சொல்லியிருக்காரு. இந்த இதன்படி தான் நாங்களும் எங்களோட தரக்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் செவத்திலே நாங்கள் பாரதியார் படம் வரைஞ்சி இந்த வசனத்தை எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம், பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். அதன் முன்னாடி நின்று தான் நாங்கள் எங்கள் மாணவர்கள்லாம் ஆர்டர் வாங்கிட்டு வரும்போது நின்று அதுக்கு முன்னாடி நின்று தான் ஃபோட்டோ எடுத்து எங்களோட பதிவுகளையே நாங்கள் பதிவேற்ற செய்வோம். அதன்படி தான் நாங்களும் எங்கள் அமைப்புமே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம இவரை பார்த்து முடித்தாச்சு, தொண்டரடி பொடியாழ்வாரை. இவரை குலசேகர ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி பாடி அரங்கோ என்றழைக்கும் தொண்டரடி பொடியாழ்வாரேன்னு இவரை குலசேகர ஆழ்வார் இவரை புகழ்ந்து பாடியிருக்காரு. இவரோட மேற்கோள் பாருங்கள், பச்சை மலை போல் மேனி பவளவாய் கமலஞ்செங்கன் அச்சுதா அமரர் ஏற ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சரை தவிரையான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமோ நகரலுமோ அப்படின்ட்டு இவர் பாடியிருக்காரு. இந்த மேற்கோள்களும் ஓயாமல் ரிப்பீட்டடாகவே வந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, பச்சை மலை போல் மேனி அவரோட மேனி, பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏற ஆயிரதம் கொழுந்தே எனும் இச்சுதை தவிரன் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டாம், இந்திரலோகம் போய் இதெல்லாம் வேணாம், நான் இங்கே உங்ககிட்டே இங்கேயே உனக்கு மாலையில் சேர்த்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு தான் இதில் இவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம பார்த்து 7வது குலசேகர ஆழ்வார் பார்த்தாச்சு. 8 யார், தொண்டு 8 தொண்டரடி பொடியாழ்வார், அவரையும் பார்த்தாச்சு. அவரோட ஸ்டோரியை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருமங்கை 9வது ஆழ்வார் யார், திருமங்கை ஆழ்வார். இவர் பிறந்தது திருக்குறையலூர் வில்லோட அம்சம், சரிங்களா? திருக்குறையலூர் வில்லம்சமாக பிறந்திருக்காங்க. இப்போ அவங்க மங்கை, ஆனால் இவர் நீங்கள் போய் கோயிலில் பார்த்தீங்கன்னா இவர் மங்கைனா பெண் கிடையாது, நல்லா பெரிய மீசெல்லாம் வச்சுருப்பாப்புல. இவர் ஆழ்வாரில் நல்ல மீசை வச்சு முறுக்கு மீசையாக வச்சுருப்பார். அவர் திருமங்கை ஆண்டான். ஆனால் இப்போ நம்ம ஷார்ட்கட்டுக்கு பார்த்தோம்னா மங்கை என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மங்கையாக பிறந்தது எங்களுக்கு ஒரு குறையாக போச்சு, ட்ராபேக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அது தவறு. மங்கை தான் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்காங்க. வில்வித்தையிலையும் மங்கை சிறந்து, நம்ம இந்திய டீமில் வில்வித்தையிலையுமே மங்கை சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மங்கையாக பிறந்தது ஒரு குறை இல்லை. அப்போ இந்த ஷார்ட்கட்டில் என்னென்னா மங்கை திருக்குறையலூர், நீங்கள் குறைன்னு நினச்சிக்கிற கூடாது. வில்வித்தையில் மங்கை ரொம்ப சிறந்துருக்காங்க. அப்போ மங்கை என்ன அம்சமாக பிறந்திருக்காங்க, வில்லம்சமாக பிறந்த எந்த ஊர், திருக்குறையலூர். மங்கை திருமங்கை ஆழ்வார் என்னது, திருக்குறையலூர் என்னது, வில்லின் அம்சமாக பிறந்திருக்காங்க. ஷார்ட்கட் இப்படி தான், திருமங்கை என்னது, திருக்குறையலூர் வில்லோட அம்சமாக பிறந்திருக்காங்க. இவர் இயற்பெயர் என்னது, கலியன். இவர் இயற்பெயர் என்னது, கலியன். அதனால தான் இவருக்கு பேர் நிறையா இருக்கும். என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மங்கைக்கு அந்த கலியன் இயற்பெயர் கலியனால் கலிநாடான் கலிக்கன்றி அருள்மாறி பரகலன் குறையாளி மங்கையர்கோன் மங்கையர் வேந்தன். இப்போ இயற்பெயர் மங்கைக்கு களின்னு வச்சுக்கோங்க, மங்கை கலிக்கின்றான்னு வச்சுக்கோங்க. அப்போ களின்னு வந்துட்டாலே மங்கையை நீங்கள் டைரெக்டாக எடுத்து போட்டுருங்க. கலிநாடான் கலிக்கன்றி அப்படின்னு போட்டுக்கோங்க. அந்த மங்கையர் கோனுக்கு மங்கையர் வேந்தன் மங்கைன்னு வர டைரெக்டாக போட்டலாம். மீதி என்னது, அருள்மாறி பரகலன் குறையாளி. மங்கை தான் அருளை அள்ளி தர்ற மாதிரி அருள் மாறி, அதனால் அருள் மாறி மங்கை. பரகலன் குறையாளி ஏற்கனவே சொல்லியாச்சு, குறையா பிறக்கலை அப்படின்னு சொல்லியாச்சு. நிறையா தான் பிறந்திருக்கீங்க. நீங்கள் திருக்குறையலூர்னால அந்த ஷார்ட்கட் வச்சுருக்காங்க. பரகலன் குறையாளின்னு வந்துட்டு இல்லை டேரெக்டாக யாரை போட்டலாம், மங்கையை போட்டலாம். கலிநாடான் கலிக்கன்றி அருள் மாறி பரகலன் குறையாளி மங்கையர்கோன் மங்கையர் வேந்தன். இதுதான். நீங்கள் இதே மாதிரி யாருக்கு போகலாம், குலசேகர ஆழ்வாருக்கு போயிடலாம். டேரெக்டாக என்னது, கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோ, அவருக்கு 3 பேர் இருக்க மாதிரி இவருக்கு என்ன பேர் இருக்குது, கலிநாடான் கலிக்கன்றி அருள்மாறி பரகலன் குறையாளி மங்கையர்கோர் மங்கையர் வேந்தன். இதுதான் இவரோட வேறு பேர். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி பேர் என்னது, குமுதவல்லி. இவர் மனைவி பேர் என்னது, குமுதவல்லி. என்ன சொல்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா,
வழிப்பறி செய்து இறைவனுக்கு தொன்றாட்டியவர். என்னது வழிப்பறி செஞ்சு இறைவனுக்கு தொன்றாட்டார்? ஆமாம். போகிற ஆள்கிட்ட எல்லாத்துட்டையும் காசை பிடுங்கி அதை கொண்டுட்டு வந்து உணவுகளை செஞ்சு 1008 அடியார்களுக்கு டெய்லி உணவை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் முதல்ல வந்து செல்வமாக இருந்தார். 1000 பேத்துக்கு சாப்பாடு போட்டு போட்டு நட்டமாயிட்டார். பணம் இல்லாதனால என்ன செஞ்சிட்டாரு? கொள்ளையடிச்சு இறைவனுக்கு தொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இவருக்கு நாராயண மந்திரத்தை உபதேசித்தவர் திருமால். பெருமாள் தான் அவருக்கு வந்து நாராயண மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி? பெருமாள் தான் இவருக்கு நாராயண மந்திரம். அப்போ என்ன, எதுக்கு பெருமாள் வந்து இவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு? ஏற்கனவே வழிப்பறி வேற செஞ்சு தொன்றாடுறாருன்னு சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கையாழ்வார் என்னது? குமுதவள்ளி. இவர் என்னது? குமுதவள்ளி மனைவியோட சேர்ந்து என்னது மதமும் மனமும் மாறி நாள்தோறும் என்னது 1008 அடியாருக்கு அமுது படைத்து வச்சிருக்காரு. 1008 அடியாளர்களுக்கு டெய்லி அமுது. 1008 பேருக்கு டெய்லி சாப்பாடு போட்டால் என்ன ஆவார்? ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன செய்கிறாரு? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய இந்த வண்டியில் குதிரை வண்டியோ மாட்டு வண்டியோ இதில் தான் பயணம் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது இவர் காட்டுக்குள்ளே மலிமறைச்சு அந்த இருக்க நகை பணத்தை திருடிட்டு வந்து இந்த மாதிரி அடியாருக்கு இந்த இது பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாளே என்ன செய்கிறாருன்னா, பெருமாளும் திருமண கோலத்தில் ஒரு வண்டியில் வர்றாரு. பெருமாள் வண்டியில் வரும்போது நம்ம ஆள் என்ன செய்கிறாரு? திருமங்க நேராக போய் அவரை வழிமறித்து வண்டியில் ஏறி நகையை கலட்டுறியா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நகையை கலட்டுறாரு. நகையை பூரா கலட்டி ஒரு பையில் போடுறாரு. போட்டு அந்த பையில் கீழே வச்சு நகையை வாங்கி அந்த பைக்குள்ளே போடுறாரு. போட்டு முடிச்சுட்டு பையை தூக்குறாரு. பையை தூக்கவே முடியல. ஒரு நாள் அதீத கனமாக இருக்குது. பையை தூக்கவே முடியலை. உடனே பெருமாளை பார்த்து கேட்குறாரு. யார்? மங்கை. என்ன அந்த பையை தூக்க முடியலை அப்படின்னு சொல்லி, நீ தான் ஏதோ ஒரு மந்திரம் போட்டுட்ட, அதனால தான் இந்த பையை என்னால் தூக்க முடியலை அப்படின்னு சொல்லி திருமால்கிட்ட கேட்குறாரு. அப்போ திருமால் என்ன சொல்கிறாரு? பையை தூக்க முடியலையா? மந்திரம் தான் போட்டேன். உனக்கு வேணால் அந்த மந்திரத்தை சொல்லித்தரவா? வா, உனக்கு அந்த மந்திரத்தை சொல்லித்தரேன்னு சொல்லி இவருக்கு அந்த நாராயண மந்திரத்தை சொல்கிறாரு. நாராயண மந்திரத்தை சொன்னோன்னே பையை தூக்கணுன்னே ஈஸியாக பை கிடச்சிருது. இதை வந்து இனிமேல் நீங்கள் வந்து வழிப்பறிலாம் செய்ய வேணாம், இதிலே உனக்கு எல்லாமே இருக்குது. இதை வச்சு நீ இருக்கிற 1008 அடியார்களுக்கு நீங்கள் டெய்லி செய்யலாம். அவ்வளோ அளவு அல்ல உங்களுக்கு அந்த இது பொருட்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வழிப்பறி செய்ய வேணாம்னு சொல்லி இவருக்கு இந்த நாராயண மந்திரத்தை நீங்கள் உபதேசிக்க உங்களுக்கான இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெருமாளே இவருக்கு வந்து அந்த நாராயண மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுதான் வந்து அந்த நம்ம இவரோட கதை, திருமங்கையாழ்வாரோட கதை. இவர் வழிப்பறி செஞ்சதை அப்புறம் நிறுத்திட்டு இந்த நாராயண மந்திரத்தை வச்சு நிறையா நல்ல விஷயங்கள் இவர் செஞ்சுருக்காருன்னு பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்த போகிறீங்கன்னா இவர் எழுதிய நூல்கள். இப்போ இவ்வளோ பேர் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. முதலாழ்வார் பார்த்தீங்கன்னா முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி வந்துடும். 4வது பார்த்தீங்கன்னா என்னது? 4வது அவர் யார்? திருமலிசை ஆழ்வார். 4ஆம் திருவந்தாதி எனும் நான்முகன் திருவந்தாதி. அப்புறம் திருச்சந்த விருத்தம் தான் அவர் பாடியிருப்பார். 5 பெரியாழ்வார் டைரெக்டாக போட்டுடலாம். என்னது? ஒரே ஒரு திருமொழியும் அப்புறம் என்ன பாடியிருக்காரு? திருப்பல்லாண்டு முடிஞ்சிருச்சு. ஆண்டாள் பார்த்தீங்கன்னா நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் பாடியிருக்காங்கன்னு 6 முடிஞ்சிருச்சு. 7 பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார். என்னது? குலசேகர ஆழ்வார் என்னது? பெருமாள் திருமொழியும் முகுந்த மாலை முடிஞ்சிருச்சு. 8 நம்மால் இப்போ பார்த்தோமே தொண்டரடி, அவர் என்ன பார்த்தாரு? திருமாலை. மாலை போடுறதுனால திருமாலையும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடியிருக்காரு. இவங்க எல்லாருமே பூரா பார்த்தீங்கன்னா 3 பேர் 3, அடுத்து 2 வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 நூல் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? 6 நூல். யார்? மங்கை 6 நூல். இது பார்த்தீங்கன்னா திருமொழி. இங்கேயும் என்னது? திருமொழி வருது. இப்போ எத்தனை பார்த்தீங்கன்னா வெறும் திருமொழி யார்? பெரியாழ்வார். நாச்சியார் திருமொழி ஆண்டாள். பெருமாள் திருமொழி யார்? குலசேகரர். இப்போ பெரிய திருமொழி மங்கை வந்து பெரியாள், அதனால் பெரிய திருமொழி யார்? திரு மங்கை ஆழ்வார். இந்த அடுத்த பார்த்தீங்கன்னா திரு நெடுந்தாண்டகம், திரு குறுந்தாண்டகம். இது நெடுந்தாண்டகம் இவர் தான் பாடியிருக்காங்க, குறுந்தாண்டகம் தான் படிக்காங்க. இதே இது சைவத்தில் வந்து நம்ம திருநாவுக்கரசர் பாடியிருப்பார். திருநெடுந்தாண்டம் குறுந்தாண்டகம் நம்ம சைவம் பாய்களை பார்த்தோம். அடுத்த 4வது பார்த்தோன்னா திரு எழு கூற்றறிக்கை. இது என்னங்க திரு எழு கூற்றறிக்கைனா? இந்த திரு எழு கூற்றறிக்கை எப்படி இருக்கும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3, அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2, இப்படி எப்படி இருக்கும்னா இப்படி தேர் ஷேப்பில் இருக்குமா. இப்படி தேர் ஷேப்பில் தான் இருக்குமா பாடலை. அந்த திரு எழு கூற்றறிக்கையே 5 வரி இருந்தால் அடுத்து 4, அடுத்து 3 2 1, இப்படி தேர் பார்த்துருக்கீங்களா? இப்படி வரும்ல வி ஷேப்பில் தேர், அந்த மாதிரி தேர் ஷேப்பில் இப்படி 4 2 இப்படி 1, இந்த மாதிரி தான் இருக்குமா அந்த திரு எழு கூற்றறிக்கை பாடல்கள். இதை வேணால் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் எழுதியிருப்பாரான், அவ்வளோ அருமையாக எழுதியிருப்பாரான். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது
சிறிய திருமடல், பெரிய மடல் என்னும் சிற்றிலக்கிய வகையை தொடங்கியவரே யார்? திருமங்கையாழ்வார் தான். நீங்கள் இந்த கேள்வி பல முறை வந்திருக்கு. மடல் என எப்படி பிள்ளைத்தமிழை தொடங்கி வச்சவர் பெரியாழ்வார் மாதிரி மடல் என சிற்றிலக்கியை தொடங்கி வச்சவர் யார்? நம்ம திருமங்கையாழ்வார் தான். அப்போ பாடிட்ட பெரியாழ்வார் பெரிய திருமொழி, திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், திரு எழு கூற்றறிக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் அப்படின்ட்டு 6 நூலை இவர் எழுதியிருக்காரு. எப்படி? பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், திரு கூற்றறிக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் அப்படின்ற 6 நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. இவர் பாடிய 6 நூல்களும் தமிழ் வேதமாகிய என்ன சொல்கிறாங்க? திருவாய்மொழியின் 6 அங்கங்கள் என அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திருவாய்மொழி? பின்னாடி வருவார் நம்மாழ்வார், அவர் தான் என்ன பாடியிருக்காரு? திருவாய்மொழி. என்னது? அதை திராவிட வேதம் சொல்லுவாங்க. அதை வந்து திருவாய்மொழியில் தமிழ் வேதம் சொல்லுவாங்க. அந்த தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியில் 6 அங்கம் தான் இந்த திருமங்கையாழ்வார் பாடியதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த திருவாய்மொழியை நம்ம அடுத்து இவர் பார்ப்போம்ல, நம்மாழ்வார், அதில் பார்த்துக்கலாம். இப்போ இவர் என்ன சொல்கிறாங்க? 6 அங்கம் கூறிய ஆதி நாடான் என்றும் 6 அங்கம் கூறிய ஆதி நாடான் அழைக்கப்படுறாங்க. இந்த கேள்வி இருக்குது பாருங்கள். இந்த கேள்வி அப்படியே பழைய ப்ரீவியஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா முதலாக மடல் என்னும் சிற்றிலக்கிய வகையை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பழைய ரிப்பீட்டடாகவே வந்திருக்கு. திருமங்கையாழ்வார் தான் தொடர்கிறாங்க. இந்த மடல் பூரா பார்த்தீங்கன்னா கலிவெண்பாவாலானது, இந்த மடல் தொல்காப்பிய அகநெறிக்கு முரணானது அப்படின்ட்டும் இதை சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், நெடுந்தாண்டகம் குறுந்தாண்டகம் பாடியிருக்காரு. தாண்டகம் பாடியது ஆழ்வார், இவர் திருமங்கை ஆழ்வார். நாயன்மார் யார்? திருநாவுக்கரசர். நம்ம அது பார்க்கும்போது பார்த்துருவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்களுக்கு வடிவங்கள் கொடுத்து பாடிய ஆழ்வார் யாருன்னா திருமங்கை ஆழ்வார் தான். அங்கே யார் பாடியிருக்காருன்னா மாணிக்கவாசகர் பாடியிருக்காரு. நம்ம அங்கே பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த கேள்வி வந்திருக்கு, நாட்டுப்புற பாடலுக்கு வடிவம் கொடுத்து பாடியவர் யார்? திருமங்கை ஆழ்வார். இந்த கேள்வி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா பார்த்துக்கங்க, இந்த கேள்வியையுமே. சரிங்களா? அதுக்கடுத்து பார்க்க போகிற ஆள் தான் நம்ம இந்த ஆழ்வார்கள்லேயே பெரிய ஆள். பெரிய ஆழ்வார் கூட கிடையாது, நம்மாழ்வார் தான் ஆழ்வார்களே என்னது பெரிய ஆள். இவர் எங்கே பிறந்திருக்காருன்னா ஆழ்வார் திருநகரி, நம்ம திருநெல்வேலி டு திருச்செந்தூர் தூத்துக்குடி அந்த போகிற வழியில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆழ்வார் திருநகரி. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? திருக்குறுகூர். என்ன பேர்? திருக்குறுகூர். நம்மாழ்வார் வந்து ஆழ்வார் திருநகரி எனப்படும் திருக்கூரில் பிறந்திருக்காரு. என்ன அம்சமாக பிறந்திருக்காரு? இறைவன் அம்சமாகவே பிறந்திருக்காரு. என்னது? இறைவன் அம்சம். இவர் ஒரு ஆள் மட்டும்தான் என்னது? இறைவன் அம்சமாகவே பிறந்தவர். நம்மாழ்வார் இவர் தான் பெரிய ஆள். அப்போ ஆழ்வார் திருநெல்வேலியில் பிறந்திருக்காரு, இறைவன் அம்சமாக பிறந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா 16 வயசு வரைக்கும் என்ன இருந்திருக்காரு? ஊமையாக இருந்திருக்காரு. இப்போ இவருக்கு வேறு பேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இவருக்கு வேறு பேர் என்னது? சடகோபர். சடம் என்னும் வாயுவை சின்னதனால சடகோபரான். நம்மாழ்வார் நம் சடகோபர் என இறைவனை இவர் அழைத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னது? பாராங்குசர். பிற சமயம் என்ற மற்ற சமயத்துக்கு ஆணைக்கு அங்குசம் போன்றவராக இவர் இருந்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது? மாறன். என்னது? உலக நடைக்கு மாறானவர். ஏன்னா ஒரு என் பேர் மாறன் தானே, ஒரு வயசான ஐயா எங்கள் ஆஃபீஸில் இருப்பார். எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து மாறன் கூப்பிட மாட்டார். வாங்க நம்மாழ்வார் வாங்க, நம்மாழ்வார் வாங்க போங்கன்னு நம்மாழ்வார்னு பேரை பயன்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்போ எனக்கு தெரியாது எதுக்கு இவர் நம்மாழ்வார்னு கூப்பிட்டே இருக்காரு. நான் கூட எதுக்கு எனக்கு கூப்பிட்டேன்னா மாறன் வந்து நம்மாழ்வாரோட இயற்பெயர், அதனால தான் உங்களை வந்து மாறன் நம்மாழ்வாரன் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது மாறன்னா பேரை பார்த்தீங்களா? உலக நடைக்கு மாறானவர்கள். இந்த உலக நடை என்ன இருக்கோ அதற்கு இவர்கள் வேறுபட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறது தான் மாறன். உலக நடைக்கு மாறானவர் நம்மாழ்வாரோட வேறு பேர். இப்போ இவர் என்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னு பார்த்துடலாம். இவங்களுக்கு வேறு பேர் இருக்கிற மாதிரி திருமங்கைக்கு தான் வேறு பேர் இருக்குது. என்னது? கலிநாடான், கலிக்கன்றி, அருள்மாறி, பரகலன், குறையாளி, மங்கையர்கொண்டு வந்து அவருக்கு இருக்குது. அவருக்கு குலசேரவர், கொல்லிக்காவலன், கூடலாயன், கோழிக்காதூர். அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சடகோபுரம், நம்மாழ்வார், பாராங்குசரன் இருக்குது. இவருக்கு வேறு ஒரு 2 பேர் இருக்குது, இதில் இல்லை, நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம். இவருக்கு வேறு 2 பேர் என்னென்னா கரிமாறன். என்ன எழுதிக்கங்க? கரிமாறன். வெறுமாறன், கரிமாறன் எழுதிக்கங்க. வகுணபராணன் அப்படின்ற பேர் இருக்குது. வகுணபராணன், குருவை காவலன் இருக்குது. அவருக்கு கொல்லிக்காவலன் இருக்கிற மாதிரி இவருக்கு என்னது? குருவை, திருக்குறுகூர் இருக்குல்ல, அதனால தான் குறுகை காவலன்னு இவருக்கு ஒரு பேர். என்னது? குறுகை காவலன். அதுவும் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இவர் எழுதின நூல்களை நம்ம பார்த்துருவோம். இவர் எழுதின நூல்கள் வந்து 4 நூல் பாடியிருக்கார். எப்படி திருமங்கை 6 பாடின மாதிரி இவர் 4 பாடியிருக்கார். ஃபஸ்ட்டு என்னது? திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி. பெரிய திருவந்தாதி ஷார்ட்கட் பார்த்துக்கங்க. நீங்கள் விருத்தமாக வாழணும்னா எப்படி? நீங்கள் விருத்தம்னா நல்லா வாழ்கிறது. விருத்தமாக வாழணும்னா உங்கள் ஆசிரியரோட வாய்மொழி அவங்ககிட்ட
வாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் விருத்தமாக வாழணும்னா உங்கள் ஆசிரியரோட வாய்மொழியில் அவங்க வாய்மொழினா வாழ்த்துன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் விருத்தமாக வாழணும்னா உங்கள் ஆசிரியர்கிட்ட வாய்மொழி வாங்கினா எப்படி இருப்பீங்க? நீங்கள் பெரிய ஆளாக பெரிய திருவந்தாதியாக இருப்பீங்க, பெரிய ஆளாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் விருத்தமாக வாழணும்னா உங்கள் ஆசிரியர்கிட்ட வாய்மொழி வாங்கினா நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்கன்ற ஷார்ட்கட்டு. அப்போ என்னது? திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி. ஆமாம், தமிழ் வேதம்னு அதில் கொடுத்துருக்காங்க, இங்கே திராவிட வேதம் சொல்கிறாங்க. என்னது? இந்த திருவாய்மொழி தான் என்னது? திராவிட வேதம். நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி தான் என்னது? திராவிட வேதம். திராவிட வேதம் என்னப்படுவது? நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி தான் திராவிட. அந்த திருமங்கை ஆழ்வார் எழுதிய 6மே இந்த திராவிட வேதமாகிய திருவாய்மொழின்னு 6 அங்கம்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா திருவிருத்தம் ரிக், யசூர், சாம, அதர்வன வேதம். நீங்கள் வரலாறில் பார்த்துருப்பீங்க. ரிக், யசூர், சாம, அதர்வன வரலாறு பார்க்குறோம் பாருங்கள். இந்த ரிக்குக்கு என்ன, யசூர் வேதம்னா என்ன, சாம வேதம்னா என்னன்னு வரலாறில் சொல்லியிருப்பாங்க. இந்த 4 நூல்கள் ஒவ்வொன்றுமே இதை தொடர்புடையதாக இருக்குதுன்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் உடல் அவையவி. என்ன அவையவி? அவையவினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்வார்களிலே இவர் தான் தலைமையானவர் நம்மாழ்வார். அதனால தான் இவர் என்னது அவையவின்னு சொல்லுவாங்க. மொட்டையாக அவையவின்றிருக்கு உங்களுக்கு தெரியாது. ஆழ்வார்களே இவர் தான் தலைமையானவர், அதனால தான் நம்மாழ்வாரால் அவையவின்னு சொல்லுவாங்க. மற்ற ஆழ்வார்கள் 11 அவையவி, மற்ற 11 ஆழ்வார் அவயம். அப்படின்னா என்னென்னா, மற்ற ஆழ்வார்கள் எல்லாமே அவயம்னு மட்டும்தான் அழைக்கிறாங்க. இவர் தான் தலைவர்னால இவர் அவையவி, மற்ற ஆளுகளை பூரா என்னது அவயம்னு அழைக்கிறாங்க. சைவத்திற்கு மாணிக்கவாசகர் போன்று வைணவத்திற்கு நம்மாழ்வார், ஆரங்க பெருமான் நம்மாழ்வார். நம்மாழ்வாரை தெய்வமாக போற்றியவர் யார்? மதுரகவி ஆழ்வார். நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இவர் பேரால் என்னது? மாறன் அகப்பொருள், மாறன் அலங்காரம் 2 நூல்கள் இவர் பேரால் தோன்றிய இலக்கண நூல்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை பற்றி நம்மாழ்வார் நம்மாழ்வார் என்று போற்றும் ஒரு பெரியாரை அழித்த தமிழ்நாட்டை மனத்தால் நினைக்கிறேன், வாயால் வாழ்த்துகிறேன், கையால் தொழுகிறேன் அப்படின்ட்டு நம்ம திருவி கல்யாண சுந்தரனார் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காரு? நம்மாழ்வாரை போற்றும் பெரியாரை அளித்த தமிழ்நாட்டை மனத்தால் நினைக்கிறாராம், வாயால் வாழ்த்துறாராம், கையால் தொழுகிறேன்னு திருவிக்கா சொல்லியிருக்காரு. அதுபோக நம்மாழ்வாருக்கு நிழல் தந்து காத்த புளிய மரத்தை திருப்புளி ஆழ்வார்லாம் சொல்லுவாங்களாம். இவர் நம்மாழ்வார் ஒரு புளிய மரத்து கீழேயே உட்காந்து என்ன டைம் தியானம் பண்ணிட்டே இருப்பார். அப்போ அந்த புளிய மரத்தை என்ன சொல்லியிருக்காங்க? திருப்புளி ஆழ்வார்னு சொல்லியிருக்காங்க. இவர் இவர் மேற்கொள்ள ஒன்று முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாய்க்கொண்டு மானிடம் பாட வந்த கவியல்லேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார். வாய்க்கொண்டு பாட வந்த கவிஞன் நான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல வந்துடுறாரு. இப்போ நம்மாழ்வாரை பார்த்தாச்சு. 4 நூல்: திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி. திருமங்கைக்கு ஒரு 6. இவங்க 10 தான் இந்த மிக பெருசு. அந்த 6 நீங்கள் டேரெக்டாகவே எடுத்துருவீங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. என்னது? மங்கை பெரியாள்ன்றனால பெரிய திருமொழி, திருநெடுந்தாண்டகம், குறுந்தாண்டகம், திரு கூற்றறிக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் 6. இவர் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கிட்ட நீங்கள் வாய்மொழி வாங்கினா நீங்கள் எப்படின்னா விருத்தமாக வாழ உங்கள் ஆசிரியர்கிட்ட வாய்மொழி வாங்கினீங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாக வந்துடுவீங்க, பெரிய திருவந்தாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 11ஆவது ஆழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரகவி ஆழ்வார். மதுரகவியார். இப்போ மதுரையில் என்ன இருக்குது? மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது. அப்போ திருக்கோவலூர்னு வச்சுக்காங்க. மதுரையில் கோவில் இருக்குது. அப்போ கோவலூரில் பிறந்திருக்காரு. என்ன வம்சமாக பிறந்திருக்காரு? கருடாள். ஏற்கனவே பெரிய ஆழ்வார், கருடாள் வம்சம் இருந்திருக்காரு. இந்த 12 ஆழ்வாரில் கருட ஆழ்வார் 2 பேர். ஒன்று பெரிய ஆழ்வார், நம்ம மதுரையில் ஆழ்வார். மதுரையில் கருடர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மேலே பறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மதுரை கோவலூர் கோவில் இருக்குது மதுரையில். அப்போ மதுரகவியில் இருக்க திருக்கோவலூர் என்ன அம்சமாக பிறந்திருக்காரு? கருடாழ்வார் அம்சமாகவே பிறந்திருக்காரு. பெரியாழ்வாரும் இதே அம்சமாகவே பிறந்திருக்காரு. இந்த சொல்கிறாங்க பாருங்கள், நம்மாழ்வாரின் சீடர். இவர் தான் நம்மாழ்வாரோட சீடர். திருமாலை பாடாமல் நம்மாழ்வாரையே தெய்வமாக இவர் பாடியிருக்கார். எப்படி? திருமாலை பாடவே இல்லை, பெருமாளை பற்றி இவர் படிக்கவே இல்லை. இவர் நம்மாழ்வார் தான் இவருக்கு தெய்வமே. அவரை தான் இவர் படிச்சிருக்காரு. சைவத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னது? சைவத்தில் திருநாவுக்கரசரே தெய்வமாக போட்டு இருந்தவர் யார்? அப்புதடிகள். அப்புதடிகள் சிவனை வணங்கலை, திருநாவுக்கரசரை தான் வணங்குவார். நீங்கள் 9வது பழைய புக்கில் கூட ஒரு கதை இருக்கும். மூத்த மேனுக்கு என்னது? மூத்த திருநாவுக்கரசு. 2ஆம் மேனுக்கு என்ன? வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் என்ன பேர்? திருநாவுக்கரசன் பேர் வச்சுருப்பாப்புல. திருநாவுக்கரசர் வந்திருக்கப்ப அவருக்கு அமுது படைக்க சொல்லிவிட்டு மகனை போய் இலையை எடுத்துகிட்டு வர சொல்லுவார். போய் மகன் இலையை எடுத்துகிட்டு வருவேன். அழுத்துட்டு வரையில் என்னது? பாம்பு கொத்திரும். திருப்பி கொண்டு படுக்க வச்சு அவனை மறைச்சி வச்சுட்டு அமுது படைக்கிறது. உங்கள் மூத்த மேனை வர சொல்லுங்கள், அப்போ தான் சாப்பிட வேண்டுவார். அப்புறமேட்டு இவர் அழுதுட்டு சொன்னோன்னே இப்படி பண்ணிட்டேங்களேன்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் தான் அந்த பாம்பை வர வச்சு அந்த விஷத்தை மறுபடியும் எடுக்கிற அந்த இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆட்டெல்லாம் கொஸ்டின் எப்படி கேட்டாங்கன்னா, பாம்பு எங்கே தீண்டியதுன்னு கேட்டிருந்தாங்க. உள்ளங்கையில், உள்ளங்காலில்,
இந்த கையில் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. பார்த்துக்கங்க. அப்போ கொஷின் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பாம்பு எங்கே தீண்டுச்சுன்னெலாம் கேட்டிருந்தாங்க. அவரை உள்ளங்கையில் பாம்பு தீண்டுச்சுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த மதுரகவி ஆழ்வார் எங்கே போயிட்டு வந்திருக்காருன்னா, அயோத்தி வடதேசம் வரைக்கும் போயிட்டார், நார்த் இந்தியா வரைக்கும் போயிட்டார். அங்கே போயிட்டு அங்கேருந்து பார்த்துருக்காரு. ஒரு ஒளி மட்டும் சவுத் இந்தியாவில் தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. என்னடா ஒரு ஒளி மட்டும் தெரியுதுன்னு அந்த ஒளியை ஃபாலோ பண்ணியே நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு. வந்து பார்த்தா ஆழ்வார் திருநகரில் அந்த என்னது புளிய மரத்தை நோக்கியே ஒளி காமிச்சிருக்கு. வந்து பார்த்தா புளிய மரத்துக்கு கீழே யார் இருக்கார்? நம்மாழ்வார் உட்காந்துருக்காப்புல. இவர் என்ன செய்கிறாருன்னா, நம்மாழ்வார் பக்கத்துலேயே வந்து உட்காந்துடுறாரு. பக்கத்தில் உட்காந்து நம்மாழ்வாரை பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த பாடல் 11 பாடல் கொண்ட ஒரே பதியம் தான் இவர் பாடியிருக்காரு. அந்த பாதம் என்னென்னா, கண்ணினும் சிறுதாம்பு என தொடங்கும் பாடல். பல தடவை இந்த கேள்வி ரிப்பீட்டடாகவே வந்திருக்கு. என்னது? கண்ணினும் சிறுதாம்பு அப்படின்ட்டு. மதுரை வந்து இந்த உலகத்துக்கெல்லாம் கண்ணாக செயல்படுது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ கண்ணினும் சிறுதாம்பு யார்? மதுரை. டேரெக்டாக நீங்கள் மதுரை கவி ஆழ்வாரை அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். கண்ணினும் சிறுதாம்பு எனக்கு தொடங்கும் பதியத்தை இவர் தான் படிச்சிருக்காரு. இவர் அங்கேருந்து டேரெக்டாக ஒளி வந்துச்சுல, ஒளியை தேடி இங்கே வந்துட்டார். புளிய மரத்துக்கு கீழே இவர் உட்காந்துருக்காரு. இவரும் பெரிய நம்மாழ்வார் கண்ணு முழிப்பாருன்னு பார்க்குறாரு. கண்ணை முழிக்கவே இல்லை. இவர் என்ன செய்கிறாரு? ஒரு சின்ன கல் எடுத்து நம்மாழ்வார் மேலே தூக்கி போடுறாரு. டப்புன்னு போட்டால் நம்மாழ்வார் கண்ணு முழிக்கிறார். முழிச்சோன்னே இவர் வணங்கிட்டு நம்மாழ்வார்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு இவர் கேட்குறார். எப்படி? செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. நம்மாழ்வார் கண்ணை திறந்து பார்த்துட்டு ஒரே வார்த்தை என்ன சொல்கிறாரு? அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். அங்கே என்ன இருக்குது அதை தின்று அது அங்கேயே தான் கிடக்கும். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு கேட்டிருக்காரு. நம்மளோட கண்ணை வச்சு பார்த்துட்டு அது அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அப்படின்ட்டு மதுரை கவியாளருக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அவர் கண்ணினூன் சிறுதாம்பு அப்படின்றத படிச்சிருக்காப்புல. திருக்கோவலூர் என்ன அம்சம்? கருடாழ்வார் அம்சமாக பிறந்திருக்காரு. பெருமாளை கும்பிடவே இல்லை. இவரை மட்டும்தான் இவர் வணங்கிக்கிட்டே இருக்கார். கடைசி ஆழ்வார் யார்? 12வது திருப்பானாழ்வார் எங்கே? உறையூர். திருச்சி உறையூர் இவர் பிறந்திருக்காரு. திருப்பானாழ்வார் பானையை வந்து என்னென்னா மண்ணில் வச்சு ஒரு உரையில் வச்சு எடுத்து செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பானை எங்கே? உறையூர். இவர் என்ன? திருமரு அம்சம். இதுக்கு என்னென்னா ஸ்ரீவஸ்தம், திருவஸ்தம், திருமரு அம்சம். அந்த பானையில் என்னென்னா ஒரு அச்சு வைக்கிறாங்க கருப்பு கலரில், திருமரு வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பானையில் தான் மரு வைப்பாங்க. இப்போ திருமரு அம்சம் யாருன்னா திருப்பானாழ்வார் உறையூர். இவர் வந்து என்னென்னா பான்குடியில் ஒரு இந்த குடியில் வந்து பிறந்துட்டார் சார். ஒரு லோ கம்யூனிட்டியில் பிறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. பான்குடியில் சைவத்தில் பான்குடியில் பிறந்தால் நீலகண்ட யாழ்ப்பாணர் நம்ம அங்கே பார்த்துருவோம். இவர் இந்த கம்யூனிட்டியில் பிறந்தனால ஸ்ரீரங்கம், இவர் எங்கே? திருச்சி தானே சொல்கிறோம். உறையூரில் ஸ்ரீரங்கம் கோயிலில் செல்லாது காவேரி கரையிலேயே 2 பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கார். கோயிலுக்குள்ளே இவர் அனுமதிக்க மாட்டாங்க. காவேரி கரையிலே 2 ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை நினச்சி பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கார். இவர் பாட்டு படித்ததை பார்த்துட்டு அங்கே இருக்க உலோக சாரங்கர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க? அந்தனர்கள்லாம் இவரை கல்லை கொண்டி அடிச்சிருக்காங்க. போடா நீ உள்ளே வரக்கூடாது ஓடுறான்னு கல்லை கொண்டி அடிச்சுன்னா இவருக்கு மேலே ஃபுல்லாக காயமாகி ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. ரத்தம் வருதனை கண்டுட்டு இவர் ஒன்றும் இல்லை, திருமணம் நாதனை கண்டுட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு? அமலன் ஆதிபிரான் அப்படின்ட்டு. அவர் எப்படி கண்ணினும் சிறுதாம்பு அப்படின்னு படிக்கிறாரோ அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுறாரு? அமலன் ஆதிபிரான். இங்கே மதுரை கவி ஆழ்வாருக்கு பதியம் இருக்குது கண்ணினும் சிறுதாம்புன்னு. இவர் பானைக்கு வந்து அமலன் ஆதிபிரான் அப்படின்னு சொல்லி இவர் படிக்கிறாரு. கேட்டுட்டு இவர் வந்து என்ன செய்கிறாரு? ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாளே வந்து அவங்கள வந்து இவங்களை நீ தான் தோளில் தூக்கிட்டு கோயிலுக்குள்ளே உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவர் என்ன சொல்கிறாங்க? உலகசாராங்கிற இவரை தோளில் தூக்கிக்கிட்டு கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னவங்க இவர் அங்கே நின்று படித்த பாட்டெல்லாம் கள்ள கொண்டு எரிஞ்சிருக்காங்க. இவர் காயம் ஏற்பட்டுருது. அதோடு நிறுத்தாமல் பாடலை பாடிக்கிட்டே இருக்காங்க. பெருமாளே இவங்களுக்கு வந்து சாட்சியாக அங்கே வந்து தோன்றி அவரை கோயிலில் தூக்கிட்டு நீங்கள் உள்ளே கொண்டு வரணுன்னே இவரை நேராக அவங்க எல்லோரும் சேர்ந்து கோயிலில் தூக்கி கொண்டு உள்ளே கொண்டு போயிருக்காங்க. இவர் பிறந்ததால் அதை வந்து பானவாங்கு உரைன்றாங்க. என்னது? அமலன் ஆதிபிரான் என்ற பதியம் இவர் தான் படிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12 ஆழ்வார்களை பார்த்தாச்சு. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் டைரெக்டாக வந்து ஈஸியாகவே வரிசையாக சொல்ல சொன்னால் கண்ணை மூட்டிட்டு நீங்கள் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம்? பொய், பூதம், என்னது? பேய். பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமலிசை 5 பெருசு 6 ஆண்டாள், 7 6 குலசேகர ஆழ்வார், 8 6 தொண்டரடி புலியார், 9 திருமங்கை, 10 நம்ம பெரிய ஆழ்வார். என்னது? பெருசு பெரிய கை 10ஆம் நம்பரு
அப்போ நம்மாழ்வார். 11 யார்? மதுரகவி. 12 திருப்பானாழ்வார். இவங்க யார், எங்கே பிறந்தாங்க, என்னென்ன நூல்களை இயற்றியிருக்காங்க. இதில் 2 பேர் வந்து பதியம் எழுதியிருக்காங்க. யாருன்னா மதுரகவி என்னது கண்ணினூன் சிறுதாம்பம், இவர் என்ன எழுதியிருக்காரு அமலன் ஆதிபிரான்னு எழுதியிருக்காங்க. 12 ஆழ்வார்கள் பாடிய மொத்த நூல் மொத்தம் 24. பாடலால் பெயர் பெற்றது இவங்க 2 பேரும். என்னது கண்ணினூன் சிறுதாம்பு, அமலன் ஆதிபிரான் திருப்பானாழ்வார் பாடியது. நம்மாழ்வார் பாடிய என்னது திருவாய்மொழி. பெரியாழ்வார் பாடியது என்னது வெறும் திருமொழி. ஆண்டாள் பாடியது என்னது நாச்சியார் திருமொழி. திருமங்கையாழ்வார் பாடியது என்னது பெரிய திருமொழி. குலசேகரவர் பாடியது என்னது பெருமாள் திருமொழி. அவ்வளோதான். இதில் இப்போ சொல்லுவாங்க 12 ஆழ்வார் இருக்காங்கல்ல, ஒரு 2 ஆழ்வாரை நீக்கிட்டு 10 ஆழ்வார்கள் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேரை யாரை நீக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரில் வந்து யாரை நீக்கலாம்? திருமாலையே பாடாமல் நம்மாழ்வாரையே பாடிக்கிட்டு இருந்தாரா மதுரகவி, அவரை கூட நீக்கலாம். இன்னொன்று பெண்ணாகி ஆண்டாளையை நீக்கிட்டு 10 ஆழ்வார்கள்னு கூட சொல்லுவாங்க ஒரு கணக்குக்கு. ஆனால் 12 ஆழ்வார்கள் தான். சரிங்களா? நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் ஆழ்வார்கள்னு சொல்கிறது அந்த 3 பேர் தான். பொய் பூதம் பேய் தான். சரிங்களா? இதை மட்டும் பார்த்துக்கங்க. மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் இல்லையே, இதை ஏன் இவ்வளோ டீப்பாக பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த கதைகளையோ இவ்வளோ டீப்பாவோலாம் எங்கேயுமே சொல்லிக் கொடுக்க ஆள்லாம் இல்லை. நீங்கள் வந்து பழைய சப்ஜெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸில் தமிழில் ஆழ்வார் இல்லாமல் 2 கேள்வி 3 கேள்வி இல்லாமல் ஏதாவது கொஸ்டின் வந்துருச்சு நீங்கள் சொன்னால், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம். எல்லா கேள்வியிலையும் ஆழ்வார்களை பற்றி வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அதை எடுத்து விட்டுட்டாங்க புது சிலபஸில் வரல. பட்டு இப்போ என்ன கொண்டு போய் மனு கொடுத்துருக்காங்க, பழைய சிலபஸ் எங்களுக்கு வேணும்னு கொடுத்துருக்காங்க. நாளைக்கே அந்த பழைய சிலபஸுக்கு டேக் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அந்த டயத்தில் வந்து நீங்கள் வேகமாக இதை பார்த்துக்கிற முடியாது. அதனால் யூனிட் 9 இந்த டாபிக் இருக்கிறனால இதையும் பார்த்துக்கலாம். வேறு என்ன தேர்வுக்கு, ஹெச்ஆர்என்சி தேர்வுக்கு இது ரொம்ப 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 உதவும். நான் ஹெச்ஆர்என்சி எழுதியிருக்கேன். இவங்களை பற்றி வர்ற அனைத்து கேள்விகளையும் மிகச் சரியாக வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் தயவு செய்து இவங்கள பார்த்துருங்க. மற்றொரு கருத்து என்னென்னா, பாடத்தை பார்த்துடுறீங்க, நல்லா இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய ப்ரைவேட் நம்பருக்கு எல்லாருமே வந்து எக்ஸலண்ட் அப்படி இப்படின்னு அனுப்புகிறீங்க. ஒருத்தவங்க வந்து நானே இப்போ ஒரு வீடியோ பார்க்க போகிறேன்னா முதல்ல கமெண்ட்டை போய் தான் பார்ப்பேன், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த வீடியோவே பார்க்க போவோம். அதனால் உங்களுக்கு இந்த வகுப்பு நல்லா இருக்குது, புரியுது, நீங்கள் எது சொல்கிறதா இருந்தாலும் என்ன சொல்லுங்கள், டைரெக்டாக கமெண்ட்லேயே நீங்கள் சொல்லிடலாங்க. அதை கமெண்ட்டை தான் பார்த்துட்டு வருவாங்க. நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிற போகிறோம். அதனால் வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கான கமெண்ட்டை வந்து தாராளமாக வீடியோவில் நீங்கள் சொல்லலாம். இப்போ வேணால் இந்த டாபிக் பவர் இல்லாமல் போயிருக்கலாம். திருப்பி நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா இந்த டாப்பிக்கில் வந்து கண்டிப்பாக கொஷின் இருக்கும் அந்த பழைய சிலபஸ் வந்துச்சுன்னா. அதனால் இந்த டாப்பிக்கை பார்த்துக்கங்க. திருப்பி இந்த டாப்பிக்கை பார்க்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படாது. இதில் அப்புறம் ஆழ்வார்லேருந்து ஒரு கேள்வி வந்தாலும் நமக்கு பெரிய விஷயம் தான். நாங்கள் ஒவ்வொரு கேள்விக்காக தான் ரொம்ப மெனக்கட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு ஏரியாவை படிச்சுட்டு போனால் நல்லா ஸ்ட்ராங்காக நிப்பாட்டிட்டு போவோம். எல்லோரும் 100% நாங்கள் வந்து 70% போனாலும் அந்த 70% என்னது ரொம்ப ஸ்ட்ராங்காக சிலபஸை நிப்பாட்டிட்டு போவோம். அப்படின்றப்போ அந்த ஒரு கேள்வினாலும் அந்த ஒரு கேள்விக்கு எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ தாராளமாக கூட அந்த ஒரு கேள்வியை கூட தவற விடக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த டாப்பிக்கை பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைவம் பார்ப்போம். அவங்களையும் பார்த்து முடிச்சுட்டா இந்த வாரம் உங்களுக்கு தேர்வுக்கு முடிஞ்சிடும். அதனால் சைவமும் நல்லாவே இருக்கும். அதனால் இவங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.